சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பக்கத்துல சாலை மறியல்ல ஈடுபட்ட பொதுமக்கள் மேல போலீசார் லேசான தடியடி நடத்தி விரட்டி இருக்காங்க. என்ன காரணம்னு பார்க்கலாம். நெல்லிக்குப்பம் பக்கத்துல PN பாளையத்தை சேர்ந்தவர் சுரேஷ். இவரோட வீட்டுல கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பவுன் நகை, ரொக்க பணம் இதெல்லாம் திருடு போயிருக்கு. இதை பத்தி ஏற்கனவே போலீஸ்ல புகார் சொல்லியிருக்காரு. ஆனா அதன் பேர்ல போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்திட்டு வந்திருக்காங்க. குற்றவாளியை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இதற்கிடையில கடந்த சில நாட்களா இவருடைய வீட்டின் மேல மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கியும் வந்திருக்காங்க. இது தொடர்பா காவல் நிலையத்தில் புகார் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இந்த புகார் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது. நேற்று இரவும் சுரேஷோட வீட்டின் மேல மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச அவரோட குடும்பத்தினரும் உறவினர்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் நேற்றிரவு கொட்டுமழையும் பொருட்படுத்தாம கடலூர் பன்ருட்டை சாலையில் அமர்ந்து மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. இது தொடர்பான தகவல் அறிஞ்சதும் நெல்லிக்குப்பம் போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனாலும் அவர்கள் கலைந்து செல்லல அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கிடையில தகவல் கேள்விப்பட்டு மாவட்ட போலீஸ் SP ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு வந்திருக்காரு. அந்த பகுதி மக்களை கலந்து செல்லுமாறு அறிவுறுத்தியிருக்காரு. அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்காரு. ஆனா அவர்கள் கலந்து செல்லாததுனால லத்தியால லேசான ஒரு தடியடி நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியா சுரேஷோட வீட்டை போலீஸ் SP பார்வையிட்டு அந்த பகுதி மக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நகை, பணம் திருட்டு தொடர்பா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போலீஸ் தடியடி நடத்தினதும் அங்க ஒரு சின்ன தள்ளுமுள்ளு ஏற்பட்ட காட்சிகளையும் பார்க்கிறோம். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SSC CGL-க்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.